நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவது சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்க்குறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை தான் நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக ஃபுல் ஃபீட் ஏன் நவுத்துனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே நின்று பேசினா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல் ஃபீட்டில் இறங்கி இறங்கி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் மாற்றிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அப்படின்றப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தார்? நம்மளுக்கு பாடம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? எப்பொழுது உயிர்த்தெழுந்தார்? என்னங்க பிரதர் சொல்றாரு 72 மணி நேரம் கழித்து உயிர்த்தெழுந்தார். சரியா சொல்றாரு, வசனத்தோட சொல்றாரு. அது 72 மணி நேரம். ஓகே, சரி. நம்ம இயேசு கிறிஸ்து என்னைக்கு அடிக்கப்பட்டார், எந்த நாள்ல உயிர்த்தெழுந்தார்? வசனங்கள் இருக்குது, சொல்லுங்க. டக்குன்னு மைண்ட்ல இருக்கிறது சொல்லலாம். நீசான் 14. ஓகே, அது பழைய ஏற்பாடின்படி. ஓகே, வியாழக்கிழமை வராது. சரி, பிரதர் சொல்றாரு வியாழக்கிழமை தான் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கணும், வெள்ளிக்கிழமை வராதுன்றாரு. இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தார்? வசனங்கள் நீங்க சொல்லலாம். வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் இதுதான் ஆதார வசனம். இயேசு மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமா, இப்ப தூதர் வந்து சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை அப்படின்ட்டாரு. பார்க்க போன ஸ்திரீகள் யாருங்க? மகதில. இந்த பாடம் வந்து நம்மளுக்கு உண்டான பாடம். நீங்க தாராளமா பேசலாம், தப்பா போயிருமேனா நினைக்க வேணாம். மனசுக்கு டக்குன்னு வருது சொல்லலாம். பார்க்க போன ஸ்திரீகள் யாருன்றப்ப மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அப்புறம் சலோமியா. 3 ஸ்திரீகள் போனாங்கன்னு இருக்கும். இப்ப யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாளும் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்ப மகதலேனா மரியாள் எப்போ வராங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் வராங்க. அங்க யாரும் இல்லை. அப்ப அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனா இந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருப்பாரா? ஏன்னா வாரத்தின் முதலாம் நாள் போய் பார்க்குறாங்க, அவர் அங்கே காணோம். அப்போ அந்த டைம்ல தானே உயிர் தெழுந்திருக்கணும். முன்னாடியே. அப்போ எப்போ உயிர் தெழுந்திருக்கும்? வாரத்தின் முதலாம் நாள்னா எந்த நாளுங்க? வாரத்தின் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறாங்க, ஜீசஸ் அங்கே இல்லை. எத்தனை மணிக்குன்னா இருட்டோட போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஜீசஸ் இல்லை. இதுக்கு ஆதார வசனங்கள் நிறையா நம்ம பார்க்குறப்ப இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. மத்தேயுல 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது, படிக்க வேணாம், சொல்லிடுறேன். மார்க்கு 16:2. இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது. இப்போ வாரத்தின் முதலாம் நாள்ன்றப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறப்ப ஜீசஸ் அங்கே இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை. அப்போ அவர் எப்பொழுது தான் உயிர் தெழுந்திருப்பார் அப்படின்னா ஒரு வசனங்கள் இருக்குது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில என்ன பட்டார் ஜீசஸ்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. முதல் தரிசனம் யாரு கொடுத்தாரு? கரெக்டு தானே? வசனம் அப்படிதானே சொல்லியிருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்பதான் உயிர் தெழுந்தாரு? வாரத்தின் முதலாம் நாள். எந்த நாளுங்க? ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் ஒரு கேள்வி வச்சார். எப்படின்னா வியாழக்கிழமை தான் அடிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாள் அவர் பூமியின் இருதயத்தில் இருக்கணும்? இரவும் பகலும் 3 நாள் இருக்குன்னு சொல்றாருங்கள. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஜீசஸ் உயிரோட வந்துட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், சனிக்கிழமை ஒரு நாள், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள். எப்போ அடிக்கப்பட்டாரு? வியாழக்கிழமை அடிக்கப்பட்ட எத்தனை நாளாக இருக்கும்? 4 நாளாக இருக்கும். வசனம் என்ன சொல்லுதுங்க? வாரத்தின் முதலாம் நாள் உயிர் தெழுந்தான்னு சொல்லுது இல்லைங்களா?
அப்போ ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்துட்டாருன்னா அப்போ எப்போ தான் அடிக்கப்பட்டிருக்கணும்? வெள்ளிக்கிழமை அடிக்கப்படணும். கரெக்டு தானே? வசனம் அப்படி தானே இருக்குது. நம்மளுக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க? வெள்ளிக்கிழமை தான் அடிக்கப்பட. ஓகே, இப்போ அண்ணன் இன்னொரு கேள்வி வச்சுட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் முழுசாக வரலன்ட்டாரு. பைபிள் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அடிக்கப்பட்ட மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்த மாதிரி. இது பைபிள் ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லாக இதுதான். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இதை வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, ஃபஸ்ட்டு கேள்வி சகோதரி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக முடியல, அப்போ பாதி நாள் ஆயிருக்குது, பாதி நாள் ஆகலை, 12 மணி நேரம் ஆயிருக்குது. அதிகாலை, அப்போ அதிகாலையில் ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ அதிகாலைன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். வசனம் இங்கே மார்க்கில் சொல்கிறப்ப வாரத்தின் முதலாம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு பார்க்குது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கணக்கு போடுறப்ப வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் தான் வந்திருக்குதா தவிர ஞாயிற்றுக்கிழமை முடிவு வரல. அப்போ அப்படி கணக்கு போடுறப்ப அது வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டால், ஜீசஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெரியல, மற்ற நாள் எப்போ உயிர் தெழுந்திருப்பார்? திங்கக்கிழமை. அது எக்ஸ்ட்ரா போயிடும். திங்கக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ? சரி, சனிக்கிழமை உயிர் தெழுந்தார்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேள்வினா, உலகத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை எப்போ அடிக்கப்பட்டார்? 3 மணிக்கு. இப்போ ஒரு கணக்கு போட்டுக்கலாம். 3 மணிக்கு அடிக்கப்பட்டார்னா, இப்போ நம்ம யூதருக்கு ஒரு நாள் எந்த டைம் சொன்னோம்? சாயந்தரம் 6 மணி. இப்போ உதாரணத்துக்கு 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எப்போ? வெள்ளிக்கிழமை, உலகத்தார் சொல்கிறது. இப்போ வெள்ளிக்கிழமை முடியறதுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 3, 4, 5, 6. 6 மணிக்கு எந்த நேரம் வந்துடும்? சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ சனிக்கிழமை ஃபுல்லாக ஒரு நாள். இப்போ சகோதரர் சொல்கிற மாதிரி சனிக்கிழமை உயிர் தெழுந்துட்டா சம்மந்தமே இல்லையா, ஒரே நாளில் உயிர் தெழுந்த மாதிரி இருக்கும். டைமிங் பார்க்குறப்ப 1, 2, 3, 4 மணி நேரம் தான் கேப்பு. அப்போ 24 மணி நேரம் ப்ளஸ் 4 சேர்த்துறப்ப எத்தனை மணி நேரம் ஆச்சு? 28 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த கணக்கு என்ன ஆயிடுச்சு? பக்கா தப்பாயிடுச்சு. ஃபுல்லாக தப்பு. இந்த கணக்கு ஃபுல்லாகவே தப்பு. துணி இருந்தால் கொடுங்க சகோ. இப்போ இந்த கணக்கும் தப்பாயிருச்சு. இப்போ இன்னொரு கேள்வி, இயேசு கிறிஸ்து எப்போ அடிக்கப்பட்டிருப்பார்? வெள்ளிக்கிழமை செட் ஆகலை. அப்போ சகோதரர் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை அடிக்கப்பட்டார். அது ஒரு கணக்கு போட்டுக்கலாம். வியாழக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அடிக்கப்பட்டார். இப்போ 3 அதே கணக்கு தான். 4, 5, 6. அடுத்தது எந்த நாள் வந்துடும்? வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள், அடுத்தது சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்டிங்கில் உயிர் தெழுந்துட்டாருன்னா 2 நாள். இப்போ என்னாச்சு? 24 மணி நேரம், 24, 48 மணி நேரம் ப்ளஸ் 1, 2, 3, 4 எத்தனை ஆச்சுங்க? அந்த கணக்கும் செட் ஆகாதானே? இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஆச்சு? வியாழக்கிழமை அடிக்கப்படலை, வியாழக்கிழமும் அடிக்கப்படலை, அந்த கணக்கும் செட் ஆகலை. இப்போ இன்னொரு கேள்வி, இயேசு கிறிஸ்து புதன்கிழமை அடிக்கப்பட்டார் அப்படின்னு கணக்கு எடுத்தா இப்போ அது ஒரு கணக்கு போட்டுடலாம். புதன்கிழமை 3 மணிக்கு அடிக்கப்படுறாரு, அதே கணக்கு தான். 4, 5, 6. இப்போ அடுத்த நாள் என்ன வந்துருங்க? வியாழன் ஒரு நாள், அடுத்தது வெள்ளி, அடுத்தது சனி. ஓகே, இப்போ மகதலேனா மரியாள் எப்போ போய் பார்க்க போகிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பார்க்க போகிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எத்தனாவது நாள்னா செட் ஆகுமா? இது செட் ஆகல, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்போ பார்க்குறப்ப இது நம்மளுக்கு கேள்வியாக இருக்குது. அப்போ ஜீசஸ் எப்போதாப்பா அடிக்கப்பட்டார், எப்போதாப்பா உயிர் தெழுந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறப்ப, ஏன்னா இந்த பாடம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட நாள் உயிர் தெழுந்த நாள் யார் தான் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா சபையாகிய சரீரம் தான் பர்ஃபெக்டாக சொல்லணும். அப்போ பார்க்குறப்ப இதுவும் நம்மளுக்கு செட் ஆகல. ஒரே ஒரு வசனம் வச்சுக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனம் தான் அது. எத்தனை நாள் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்போ கன்ஃபார்மாக ஆண்டவரே சொல்லிட்டார், 3 நாளைக்கு நான் இருந்தே ஆகணுன்ட்டார். ஆனால் கணக்கு எப்படி போட்டாலுமே இடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி தான் இந்த கணக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸாக்டாக என்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்னா, கரெக்டாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை இல்லை, புதன்கிழமை தான் அடிக்கப்பட்டார்.
கரெக்டாக அடிக்கப்பட்டார். என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா டைமிங் தான் இங்கே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. டைமிங் ஏன்னு கேட்டால் உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். நைட்டு 11:59க்கு ஒருத்தர் இறந்துட்டார். நைட்டு 11:59க்கு ஒருத்தர் இறந்துட்டார். 12:15க்கு ஒருத்தர் கேட்குறாரு அவர் எப்போங்க இறந்தாருன்ட்டு. அவர் என்ன சொல்லுவாருங்க? நேற்று இறந்துட்டாருன்னு சொல்லிடுவாரா? அது நியாயமா? அப்படி சொன்னால் நியாயமாக இருக்குமா? தப்பு தானே அது. அவர் என்ன சொல்லணும்? நேற்று தாங்க இறந்தாருன்னு சொல்லணும்ல. அப்போ எத்தனை நிமிஷத்தில் மாறுது? அப்போ அந்த ஒரே நிமிஷத்தில் மாறுறப்ப ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா 11 இப்போ தாங்க இறந்தாருன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன கணக்குனா மணி கணக்கு போடுறப்ப ஒரே தான் போவோம், ஆனால் நாள் கணக்கு போடுறப்ப மாறுது. ஏன்னா 11:59க்கு வரப்போ 12க்கு வரப்போ அது என்ன மறாத நாளாக போயிடுதுன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன கணக்குன்னு பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது புதன்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அடிக்கப்படுறாரு. இப்போதான் ஒரு கணக்கு நம்ம போடுறோம். 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து புதன்கிழமை அடிக்கப்படுறாருன்னா அடுத்த நாள் வரப்போ வியாழக்கிழமை எத்தனை மணி நேரம் கேப் இருக்குதுன்னு பார்த்தோம்? 3, 4, 5, 6 எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகேங்களா? 4 மணி நேரம் இருக்குது. புதன்கிழமை அடிக்கப்படுறாருன்னா 3 மணிக்கு அடிக்கிறாருன்னா இது 4 மணி நேரம் கழிச்சு என்ன வருதுன்னா வியாழக்கிழமை வருது. ஓகேங்களா? இப்போ வியாழக்கிழமை இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது 1, 2 ஓகே மன்னிக்குவோம் 3 மணி நேரம். ஓகேங்களா? 3 மணி நேரம் வருது. அடுத்தது 3 மணி நேரம் கழிச்சு என்ன வருது? வியாழக்கிழமை வந்துருச்சு. இது 24 மணி நேரம். ஓகேங்களா? 24. அடுத்தது வெள்ளி 24. இப்போ எத்தனை மணி நேரம் ஆச்சு? இந்த 3 மணி நேரம் இப்போ கணக்கு வைக்க வேணாம். இது 48 மணி நேரம். அடுத்தது சனிக்கிழமை. ஓகேங்களா? இப்போ சனி எத்தனை? 24 மணி நேரம் போட்டா 72. இப்போ இந்த 3 கூட்டுங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் தான் பூமியின் இருதயத்தில் இருக்கணும்? 72 மணி நேரம் இருக்கணும். இந்த கணக்கு என்னாச்சு? தப்பாகுது. அப்போ மகதலேனா மரியாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்குறப்ப ஜீசஸ் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மகதலேனா மரியாள் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னா இருட்டோட தான் போகிறாங்கன்னு வசனம் இருக்குது. அப்போ இருட்டோட போகிறாங்கன்னா எத்தனை மணி நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம்? ஏன்னா கேட்குறப்ப ஒரு வசனம் என்ன சொல்லணும்னா வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. எப்பனா சூரியன் உதயமாகிற போற. சூரியன் எப்போ உதயமாகும்? அந்த வெளிச்சம் வரப்போ நம்ம என்ன சொல்லுவோங்க? ஏன்னா ஸ்திரீகள் 3 மணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னன்னா 5 to 6 மணிக்குள்ளார போய் பார்க்குறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. அங்கே யார் இருக்கிறாருன்னா ஒரு தூதன் தான் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அந்த கல்லறை யார் பாதுகாத்துட்டு இருந்தா? ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க இருந்தாங்களா? மகதலேனா மரியாள் பிறப்பு இருந்தாங்களா? ஏன் இல்லை? என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து ஓடிட்டாங்க. உதாரணத்துக்கு இவங்க ஒரு 5-6க்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க போகிறப்ப அவங்க பார்த்துருக்கணும்ல. ஏன்டா ஓடுறானுங்க, என்ன ஆச்சு இவனுங்களுக்கு, ஏதோ ஒன்று பார்த்துருக்கணும்ல. அப்போ அவனுங்க சொல்லிட்டு போயிருக்கணும்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருப்பா, இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அந்த மாதிரி சம்பவம் எங்கேனாச்சும் பதிவு பண்ணப்பட்டிருக்குதானா? அப்படியும் கிடையாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை கேட்குறப்ப மகதலேனா மரியாள் போவதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். அது கன்ஃபார்மு. ஆனால் எப்போ உயிர் தெழுந்தார் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்பதாக உயிர் தெழுந்துட்டாருன்னு பார்க்குறப்ப ஒரு வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். திருவிழியம் இருக்குதுங்களா? ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 16:9 மார்க். வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலேனா மரியாளுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்து தான் அவர் 7 பேய்களை ஓட்டி இருந்தார். ஓகே சிஸ்டர், அந்த வசனத்துல பிராக்கெட் போட்டுருக்காங்களா சிஸ்டர்? பிராக்கெட் மாதிரி போட்டுருக்காங்களா? அப்ப பிராக்கெட் போட்டா என்ன அர்த்தங்க?
இல்லைன்னா எழுதப்பட்டிருக்கிறாங்க மூலப்பிரதியில் அந்த சம்பவம் விட்டு போயிருக்கோம். இதை வந்து நம்ம கிங் ஜேம்ஸ் பைபிளில் பார்க்குறப்ப தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அது என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்த மாதிரி. இதே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அதில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது அவர் வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்தில் எழுந்த போது, வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்தில், இதுதான் நம்ம தமிழ் பைபிளில் படித்தோம். வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்தில்னு படித்தோம். ஓகேங்களா? இப்போ அது அடிப்படை ஆங்கில பைபிள்னு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ஆரம்பத்திலே இறந்தவர்களிடம் இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லாமே டிரான்ஸ்லேஷனையும் அதுதான் சொல்லுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையோட ஆரம்பம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? சனிக்கிழமையோட முடியும். சனிக்கிழமை எப்போ முடியும்? சாயங்காலம். ஏன்னா இந்த கணக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா பைபிள் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். எத்தனை மணிக்குன்னா சாயங்காலம் 6 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சனிக்கிழமை 6 மணிக்கு முடியுதுன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஸ்டார்ட் ஆகணும்? இதே 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். இந்த 6 மணி தான் நம்ம கணக்கு வைக்கிறப்ப மகதலேனா மரியாள் 6:01. இந்த 6:01 எங்கன்னா சாயங்காலம் தான் ஸ்டார்ட் ஆகணும். மகதலேனா மரியாள் எப்போ போய் பார்த்தாங்க? காலையில் பார்க்குறாங்க. அப்போ வாரத்தின் முதல் நாள் அது விடியறப்பே உயிர் தெழுந்தார் அப்படின்னா, அப்போ அவர் எப்போ தான் உயிர் தெழுந்திருக்குன்னா சனிக்கிழமை முடிகிறப்ப ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் எப்போனா சாயங்காலம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ தான் உயிர் தெழுந்திருக்கணும்? சாயங்காலமாக உயிர் தெழுந்திருக்கணும். அப்போ சாயங்காலம் உயிர் தெழுந்து நைட்டு பகுதியெல்லாம் முடிஞ்சு விடிகாத்தால் 6 மணிக்கு யார் போய் பார்த்துருக்கணும்? பார்க்கல, பார்த்தாங்க. அப்போ விடிஞ்சு வரப்போ தான் யார் போய் பார்த்துருக்குறாங்கன்னா, இதுதான் கரெக்டாக பொருந்தும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்திருப்பாரு? ஏன்னா சாயங்காலம் 6 மணி எந்த நாள் குறிக்குது? சனிக்கிழமை எந்த நாள்னா வாரத்தின் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு வருவாரா? ஓய்வு நாள் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பக்கம் வந்துருச்சு, அதனால உயிர் தெழுந்துட்டார். அதான கணக்கு. அதையும் ஒரு கணக்கு போட்டுடலாம். இப்போ இது கணக்கு போட்ட வியாழக்கிழமை 24 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 24 மணி நேரம், சனிக்கிழமை மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆச்சுங்க? இப்போ பாருங்க 72. ஓகேங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது இதில் எத்தனை மணி நேரம் கேப் இருக்குது? 3 மணி நேரம் கேப் இருக்குது. 72 மணி நேரம். வியாழக்கிழமை அடிக்கப்பட்டிருந்தா வியாழன் வெள்ளி சனி, ஓகேங்களா, சனிக்கிழமை 6 மணிக்கு உயிரோட வந்திருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் புதன்கிழமை அடிக்கப்பட்டதுனால 3 மணி நேரம் கேப் இருக்குது. இந்த 3 மணி நேரத்தை நம்ம விட்டுட்டு தான் இங்கே 72 மணி நேரம் போட்டோம். இப்போ இந்த 3 மணி நேரம் சேர்த்தனா எத்தனை மணி நேரம் ஆச்சு? 75. இது தப்பு. அப்போ இந்த 3 குறைக்கணும் இல்லைங்களா? இந்த 3 குறைச்சோம்னா 70. இதில் 3 குறைக்கிறப்ப டைம் எத்தனை மணிக்கு வந்துடணும்? சனிக்கிழமைக்குள்ளே வந்துடுது. சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வருதுங்க? தப்பு. சனிக்கிழமை 6 மணி தான் நம்ம இங்கே சொன்னோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருப்பாருன்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. சனிக்கிழமை 3 மணிக்கு அதுதான் கணக்கு. ஏன்னா பைபிள் ரெக்கார்டு கரெக்டாக சொல்லுது. அவர் எத்தனை மணி நேரம் உயிரை விட்டார்? உயிர் விடுறப்ப மணி எத்தனை? 3ஆம் மணி வேலையில் ஏலி ஏலி லாமா சகப்தானின்னு கூப்பிட்டு தன்னோட ஜீவன் விட்டார். 3 மணிக்கு நம்ம வசனம் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ 3 விட்டு 3 நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 72 மணி நேரம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு. அதே தான் கணக்கு. அதுதான் கணக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் பைபிள் ரெக்கார்டு சரியாக போட்டிருக்கிறாங்க. என்னைக்கு எந்த டைமில் உயிரை விட்டாரோ அதே டைமில் தான் எங்கே வரணும்? உயிர் தெழுதல் நடக்கணும். அதான் 72 மணி நேரம். அப்போ சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? உயிர் தெழுந்துட்டாரு. அப்போ சனிக்கிழமை 3 மணிக்கு உயிர் தெழுந்தாருன்னா மகதலேனா மரியாள் எத்தனை மணி நேரம் கழிச்சு பார்த்துருக்குறாங்க? கணக்கு போடுங்க. 12 + 3 15 மணி நேரம் கழிச்சு தான் போய் பார்க்குறப்ப யார் இல்லைங்க? இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ இந்த கணக்கு கன்ஃபார்ம் தானே? கரெக்டாக புரிஞ்சிருச்சிங்களா இல்லை கொஞ்சம் குழப்பதுங்களா? சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிங்களா? இல்லை, இப்போ வந்து டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து சிஸ்டர் சொல்கிறாங்க சனிக்கிழமையா? அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை, வசனங்குது ஞாயிற்றுக்கிழமான்ட்டு. ஆமாம், புரிஞ்சிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ 3 மணிக்கு உயிர் தெழுந்துட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து மகதலேனா மரியாள் பார்க்குறப்ப இல்லை. ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். சப்போஸ் புரியலாம், நம்ம உட்காந்து அதை பற்றி பேசிடலாம். முடியிறப்ப நம்ம அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இதை பார்த்துட்டோம். இப்போ டைமிங் பார்த்துட்டோம். சனிக்கிழமை 3 மணிக்கு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஆமாம், இது ஏன் எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா
இயேசு கிறிஸ்து வந்து சனிக்கிழமை வந்து உயிர் தெழுந்தார் அப்படின்றதுக்கு ஏன்னா வசனம் இருக்குது. வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனான்னு பார்க்குறப்ப அவங்க இல்லை, அதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடு நம்ம ஒரு பாடம் எடுத்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடா எந்த தேதியில் குறிக்கப்பட்டாரு, எப்படி அடிக்கப்பட்டாரு நம்ம அதில் சொல்லியிருந்தோம். நீசான் தான் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா டேட்டோட நேரத்தை பார்க்க போகிறோம், டேட்டோட அந்த நாளையும் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அப்போ எப்போ வந்துச்சு, இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சாரு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்க்குறப்ப இப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் எங்கே கன்ஃபார்ம் பண்ணோம், சனிக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த கணக்கு நம்ம ரிவேஸில் போடணும், அப்போ தான் அது புரியும். நம்ம சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எத்தனை நாள் இருந்தாருங்க? வசனம் சொல்லுதுல பஸ்காடு எத்தனை நாள் இருக்கணும், 10ஆம் தேதி தேர்வு பண்ணி 14ஆம் தேதி அடிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எத்தனை நாள் போனார் நம்ம சொன்னோம்? 4 நாள் இருக்கணும். 4 நாள் தானே. 10ல் செலெக்ஷன், யாத்திராம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 10ஆம் தேதி செலெக்ஷன், 14ஆம் தேதி ஆடு அடிக்க போனால் அப்போ எத்தனை நாள்? 4 நாள் சொல்லிட்டோம்ங்களா. அதாவது 10 செலெக்ஷன், ஓகே செலெக்ஷன் விட்டுறலாம். 11, 12, 13, 14 செலெக்ஷன் நாள் வந்து இல்லை. 11, 12, 13, 14 4 நாள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 4 நாள். இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் பூமி இருதயத்தில் இருக்குன்னு சொன்னார்? 3 நாள். அப்போ 3 நாளும் 7 நாள். கரெக்டு தானே? அப்போ 7 நாள். பஸ்கா பண்டிகை எத்தனை நாள்? எத்தனை நாள்? யாத்திராம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டார் இல்லைங்களா? எத்தனை நாள்? 7 நாள் பண்டிகை. மேட்ச் ஆகுதுங்களா? பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எத்தனை நாள்? எத்தனை? இல்லை அது அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம், இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இல்லை கிளியர் பண்ணிடலாம், அதையும் கிளியர். இப்போ பார்க்குறப்ப 7 நாள். ஓகேங்களா. 7 நாள் மொத்தம் 4 நாள் அந்த ஆடு ஆலயத்தில் இருக்கணும், அடிக்கப்பட்டு உள்ள இருக்கிறது 3 நாள். 7 நாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ சனிக்கிழமை உயிர் தெழுந்துட்டார். சனிக்கிழமையிலிருந்து ரிவேஸில் வரப்ப இயேசு கிறிஸ்து எந்த நாள் வந்து வந்திருப்பார் நம்ம கணக்கு போடலாம். 1, 2, 3, 4, 5, 6 சனிக்கிழமை சேர்த்தனா 7 நாள். இப்போ சனிக்கிழமை நம்ம இங்கே தான் எழுதணும். ஓகேவா. சனிக்கிழமை. இப்போ இதுலேருந்து ரிவேஸில் போடலாம். வெள்ளி, வியாழன், புதன் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட நாள், இதுதான் நம்ம சொன்னோம். ஓகேங்களா. புதன்கிழமை. இப்போ செவ்வாய், இப்போ உதாரணத்துக்கு தேதியை போட்டலாம் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இருங்க, இந்த புதன்கிழமை என்ன நாள்? புதன்கிழமை 14. ஓகேங்களா. 14 நீசான் 14. இப்போ வியாழக்கிழமை 15, வெள்ளிக்கிழமை 16, சனிக்கிழமை 17. ஓகேங்களா. 17. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒன்று போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஆச்சுங்க? 18. ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 17ஆம் தேதி தான் 17 உயிரோட வந்துட்டாரு. மகதலேனான்னு பார்க்க போனது 18. புரியுதுங்களா. ஞாயிற்றுக்கிழமை தானே போகிறாங்க. 18. இப்போ நம்மளுக்கு கணக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்து 17 வந்துட்டாரு. 16, 15, 14 இயேசு கிறிஸ்து 14 தான் அடிக்கப்பட்டார். இது கன்ஃபார்ம் வசனம் இருக்குது. ஓகேங்களா. நீசான் 14. இப்போ செவ்வாய்க்கிழமை அப்போ எத்தனைங்க? 13. திங்கக்கிழமை 12. ஞாயிற்றுக்கிழமை 11. சனிக்கிழமை. இப்போ ஆட்டுக்குட்டி மேலே வந்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ எப்போ எத்தனாம் தேதி வந்தார்? யாத்திராம் புஸ்தகத்துக்கு போயிடலாம் டக்குன்னு. யாத்திராமத்தில் ஆடு தேர்வு எத்தனை டேட்டு? 10ஆம் தேதி. இப்போ என்னாச்சுங்க? இப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி கழுதின் குட்டியின் மேல் போனார் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அது எப்போ போயிருப்பாரு? மகதலேனா மரியாள் வந்து தைலத்தை ஊத்துறாங்களா, பரிமள தைலத்தை. அப்போ ஆடு என்னாச்சுங்க? செலெக்ஷன் ஆச்சு. அது என்ன சொன்னோம்? நீசான் 10 ஆரம்பம் சொன்னோம். நைட்டு நேரம் முடிஞ்ச உடனே எங்கே போகிறாரு? தேவாலயத்துக்கு போகிறாரு. கழுதின் குட்டியின் மேல் போகிறான்னு படிக்கிறார். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை பகல். ஓகேங்களா. சனிக்கிழமை பகல் போகிறாரு. அது நீசான் 10. யாத்திராமத்தில் படிக்கிறோம். நீசான் 10ஆம் தேதி ஆடு தேர்வு செய்யணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போகிறாரு. நீசான் 11.
திங்கக்கிழமையும் அங்கே தான் இருக்கிறாரு, நீசான் 12. செவ்வாய்க்கிழமையும் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த 13 நைட் என்ன கொடுக்குறாரு? நம்மளுக்கு விசேஷமான நாள், அப்பம் பிக்கிறது இந்த 13ல் கொடுக்குறாரு. ஓகேங்களா? தேவாலயத்தில் இருந்துட்டு சாயங்காலம் போய் இந்த அப்பம் பிக்கு கொடுக்குறாரு. 13ஓட முடிவு 14 ஆரம்பம்ட்டோம். ஆரம்பத்தில் கெட்செமனிக்குள்ளே போகிறாரு. 14 விடிகாத்தில் மாட்டிக்கிட்டாரு. 14 சாயங்காலம் 3 மணிக்கு அடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி உயிரோட வந்துட்டார். புரிஞ்சுங்களா? இப்போ டைமு டேட் எல்லாம் நம்ம புரிஞ்சுங்களா? அப்போ வந்தது சனிக்கிழமை தேவாலயத்துக்குள்ள ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த 3 நாள் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயம் அந்த ஆடை பற்றி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ராபோஜனம் திருவிருந்து நம்மளுக்கு தராரு, அப்பம் பிட்டுதல் பண்ணுறாரு. புதன்கிழமை அடிக்கப்படுறாரு. வியாழன் வெள்ளி சனிக்கிழமை 3 மணிக்கு வந்துடுறாரு. 3 நாள். ஞாயிற்றுக்கிழமை தான் மகதலேனா மரியாதை போய் பார்க்குறாங்க. கரெக்டு தானே? இப்போ கிளியராக புரிஞ்சுங்களா? இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோட உயிர்த்தெழுதல். இது வந்து நம்ம கணக்கு போட்டு இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு ஒரு சில வசனங்கள் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வசனம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா? அதனால வசனத்தை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். வசனங்களை வாசிங்க. மார்க்கு 15:42 வாசிங்க. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருக்கிறபடியால் சாயங்காலமான போது. மார்க்கில் பார்க்குறப்ப 15ஆம் அதிகாரம் 42 சொல்றாரு, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் சாயங்காலமான போது. அப்படியே தொடர்ச்சி அடுத்த வசனம் படிங்க. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அமரேத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இப்ப யாருங்க போய் இயேசுவோட சரீரத்தை கேட்கிறா? யாரு? யோசேப்பு போய். அப்ப இந்த நிகழ்வு எந்த நாள்? ஓய்வு நாளுங்களா? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் எந்த நாளுங்க? ஆயத்தப்படுத்துற நாள்னு சொல்றாரு. இப்ப மார்க்ல இந்த வசனம் இருக்குது, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது ஆயத்த நாள்ல அடிக்கப்பட்டாருன்னு வசனம் இருக்குது. அதனாலதான் அந்த பாடி கொண்டு போய் பிளாத்துக்கிட்ட போய் யோசிப்பு கேட்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 19ஆம் அதிகாரம் 31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஆமா, இங்க பாருங்க வசனங்களை வாசிக்கிறப்ப அந்த நாள் எப்படின்னா பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் என்ன பண்ணுங்க, இராதபடிக்கு அந்த கால் எலும்புலாம் உடைச்சி தூக்கி போட சொல்றாங்க. அப்ப இது எப்படி சொல்றேன்னா பெரிய ஓய்வு நாள்னு சொல்லுது. பெரிய ஓய்வு நாள்னா யூப்ளிங்களா? பஸ்கா பண்டிகை. பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பண்டிகை வரப்போகுது. ஆயத்த நாள் முன்னாடி இருக்குது, அதுக்கப்புறம் பண்டிகை ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா பண்டிகை வரப்போகுது, அதனால சிலுவையில் எதுவும் தொங்கக்கூடாது, அந்த கால் எலும்பு உடைச்சு தூக்கி போட்டுருங்க அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆயத்த நாள் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்குது? ஆயத்த நாள் வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள்னு சொல்லுது. பெரிய ஓய்வு நாள்னா பஸ்கா பண்டிகைன்னு பார்த்துட்டோம். ஆயத்த நாள் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆயத்த நாள்னா ரெடி பண்ணுற நாள், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறது. அது எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது? யாத்திராம நம்ம படித்தவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் டக்குன்னு. 10ஆம் தேதியிலேருந்து அதாவது ஆடு செலெக்ஷன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு யாத்திரா புஸ்தகத்தில் என்ன சொல்கிறோன்னா 10ஆம் தேதி ஆடு தேர்வு பண்ணுங்க. எப்போ அந்த ஆட்டை பலியாக்கணும்? 14ஆம் தேதி எத்தனை மணிக்கு? சாயங்காலம் அந்தி வேலையில் அப்படின்றாரு. இப்போ 3 மணிக்கு தான் அந்த ஆடு பலியாகணும். இப்போ 3 மணிக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளை என்ன பகுதிங்க? 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போக வேணாம். அந்த ஒரு நாள்லேயே 3 மணிலேருந்து பின்னாடி இருக்கிற நாட்கள்லாம் என்ன நாள்? டைமு ஆயத்த நாள். ஆடு என்னைக்கு வெட்டப்படுதோ அன்னையிலேருந்து என்ன ஆச்சுங்கன்னா ரத்தம் பூசுதல், அப்பம் பிக்குதல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆடு அடிக்கப்பட்டதுலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெடி பண்ணுறது ஆயத்த நாள். அதுதான் பெரிய ஓய்வு நாள், ஆயத்த நாள். ஓகேங்களா? பெரிய ஓய்வு நாள்ன்றது பண்டிகை நாள். பெரிய ஆயத்த நாள்னாவே அது என்னன்னா
பஸ்காவுக்கு முன்னாடி நாள், அந்த ஆடு அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமே. அப்ப வசனம் கிளியரா சொல்லுது, அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்துச்சு அப்படின்றப்ப பஸ்காவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? அடிக்கப்பட்டாரா இல்லைங்களா? 3-6 ஆடு அடிக்கணுங்க. 3-6 ஆடு அடிக்கணும், இது கன்ஃபார்ம்டு. ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சது 3 மணிக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா டைம்ல அடிக்கப்பட்டாரு. ஆனா யூதர்களுக்கு 3-6 மணி வரைக்கும், அந்த 6 வரைக்கும் என்ன பண்ணும்? ஆடு அடிக்கிறது, அப்பம் பிக்கிறது வரைக்கும் அது வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீசான் 15 கடந்து போயிடும், பண்டிகை நாளா ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ 3-6 அவங்க என்ன வேணா பண்ணலாம்னா எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். அதாவது 3 மணி வரைக்கும் ரெடியா இருப்பாங்க. 3 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு ஆடு வெட்டலாம், 5 மணிக்கு வெட்டலாம். ஏன்னா யாத்ராகமத்தில் படிக்கிறப்ப தான் டைம் கரெக்டாக வெட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டைம் ஃபாலோனா அந்த 3-6 எப்போனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ பார்க்குறப்ப அது என்ன நாள்னா அது ஆயத்த நாள்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஆயத்த நாளில் மற்ற. அதனால தான் யோவான் 19:31 பார்க்குறப்ப அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். இப்போ என்னன்னா புதன்கிழமை 3 மணிக்கு மறிச்சிட்டாரு. வியாழக்கிழமை தான் பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எத்தனை மணி நேரம் கேப்னா 3 மணி நேரம் கேப் இருக்குது. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்தோட உடம்பை இறக்கி இந்த 3 மணி நேரத்துக்குள்ளார என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். ஏன்னா 6 மணிக்கு பண்டிகை வந்துடும், இவங்களும் போய் பண்டிகையை கடைப்பிடிக்கணும். இதுதான் வந்து நியாயப்பிரமாணம். அப்போ இந்த 3 மணி நேரம் கேப்பில் யார் வராருன்னா இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு மறிச்சிட்டாரு. யாருன்னா யோசேப்பு வராரு. இயேசு கிறிஸ்து பாடியை கேட்குறாங்க. பிளாத் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துறாரு. இப்போ இந்த 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ண முடியுங்களா? அப்படி பண்ண முடியலன்னா என்ன ஆயிருங்க? கால் உடைச்சா. இயேசு கிறிஸ்து இறந்துட்டார். அடுத்த நாள் போயிடும். அடுத்த நாள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? தீட்டாயிருவாங்க. தீட்டானவங்க பஸ்காவை கடைப்பிடிப்பாங்களா பழைய ஏற்பாட்டில்? முடியாது. அப்போ 3 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து எங்கே அடிக்கப்பட்டாரு? கொல்கோதாவில். இப்போ கொல்கோதாவுக்கு ஊருக்கு எத்தனை மணி நேரம்? அந்த கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர், ஒரு 3-2.5 சொல்கிறாங்க. அந்த 3 மணி நேரத்தில் பாடி இறக்கி யூதர் முறையின்படி அவரை சுத்திகரித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அப்போ அவ்வளோ நேரம் நடந்துட்டு போகணும். அப்போ 3 மணி நேரம் என்ன ஆயிருங்க? போயிடும். அப்போ இவங்களும் பஸ்காவை கடைப்பிடிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறப்ப வசனங்களை மறுபடியும் வாசிப்போம். லூக்கா 23:54. இது ஆயத்த நாளாக இருக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணதான் இந்த வசனம் படிக்கிறோம். 23:54 வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. பாருங்க, லூக்கா கரெக்டாக சொல்றாரு. அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னா ஆயத்த நாளாக இருந்துச்சு, ஓய்வு நாளும் பண்டிகையும் ஆரம்பம் ஆகிக்கிட்டே இருக்குதுன்றாரு. டைம் நெருங்கிட்டே இருக்குது. இந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து பாடியை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு வசனம் நம்ம படித்தோம் மார்க்கில், என்னன்னா சாயங்காலம் ஆன போதுன்னு படித்தோம். இதே மத்தியில் படிங்க அந்த வசனம் 27:57. மார்க்கு 27:57 வாசிங்க. மத்தேயு மன்னிக்கவும், மத்தேயு 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் அதான் படிங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். ஆமா, யோசேப்பு போய் கேட்கறப்ப சாயங்காலம்னு போட்டுருது வசனம். ஓகேங்களா? சாயங்காலம். அடுத்தது இரவு பக்கம் அந்த நெருங்கிடுச்சுன்னா பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருன்னு பார்க்குறோம். இது பிளாத்து கேட்டு அந்த பாடி கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வசனங்களை வாசிக்கலாம். இன்னொருத்தர் வர்றாரு. மார்க் 15:45 வாசிங்க. அது வேணாம், யோவான் 19:39 வாசிங்க. யோவான் 19:39. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. சிஸ்டர், யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இப்போ யாருன்னா நிக்கோதேமு யோசேப்பு தான் என்ன பண்றாங்க? வராங்க.
அப்போ யாருன்னா மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பாடி வாங்கி யூதரின் முறைமையின்படி அடக்கம் பண்ணாருன்னு வசனம் ஒன்று இருக்குது. யோவான் 19:40 வாசிங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்போ வாங்கி அந்த முறைமையின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ரெடி பண்ணிட்டாங்க. அதிலே 41 வாசிங்க சிஸ்டர். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம் எந்த இடங்க? கொல்கோதா. அந்த மலை கொல்கோதா. அந்த இடத்துல என்ன இருந்துச்சுங்களா? ஒரு தோட்டம் இருந்தது. பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. பக்கமா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கல்லறையில் யாருமே அடக்கம் பண்ணாதனால அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அடக்கம் பண்ணாருன்னு. இப்போ அந்த டைமுக்குள்ளார இவங்க அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க, ஏரியாக்குள்ளார போயிட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பஸ்காவை பண்டிகையை அனுசரிச்சிருப்பாங்க. இப்போ பண்டிகையில் அனுசரிக்கிறாங்கன்னா, பண்டிகை எந்த நாள் சொன்னோம்? வியாழன் 15 பண்டிகை. ஓகேங்களா? வியாழன் 15 பண்டிகை கொண்டாடிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுது எத்தனை நாள்னு பார்க்குறப்ப 17 நம்ம பார்த்தோம். இப்போ பிரதான ஆசாரியர்கள் ஒரு மைண்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம் வந்துருச்சு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா 3 நாள்ல உயிரோட வந்துன்னு சொல்லிட்டாரு. சப்போஸ் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யாருக்கு மைண்ட் வந்துருச்சுன்னா, பிரதான ஆசாரியனுக்கு எல்லாத்துக்கும் மைண்ட் வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்குறப்ப ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 61 வாசிங்க. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்றப்ப யார் யார் இருந்தாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. 61. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எதை பார்க்கிலும் பிந்தின ஏத்து தகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இப்ப நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, வசனங்களை படிக்கிறப்ப என்ன சொல்லுச்சுன்னா, மத்தேயு 27:62 படிங்க சிஸ்டர். மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்தில் கூடி வந்து. சிஸ்டர், இந்த வசனம் என்ன சொல்லணும்? ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். இதுல எத்தனை நாள் சொல்றாங்க? எத்தனை நாளுங்க? ஆமாங்க பத. இப்போ எப்படி சொல்றேன்? ஆயத்த நாள் பின்னான மறுநாள். எத்தனை நாள் வந்துருச்சுங்க? கரெக்ட், 3 நாள் வந்துருச்சு. ஏன்னா ஆயத்த நாள்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆயத்தப்படுத்துறது. அதுக்கு பின்னான நாள்னா என்ன நாளுங்க? பஸ்கா பண்டிகை. அடுத்த நாள், ஏன்னா பஸ்கா பண்டிகை இவனுக்கு வெளியே வர மாட்டாங்க யாரும். அடுத்த நாள் அப்படின்னா எத்தனை டேட்டு சொன்னோம்? 15 பண்டிகை. அப்போ ஆயத்த நாள்னா 14, பண்டிகை 15, 16 பின்னான மறுநாள். என்னன்னா வெள்ளிக்கிழமை போய் பிலாத்துக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த எத்தனை உயிரோட வந்துடுவான்னு சொன்னார், அந்த கல்லறைக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்றப்ப அதுக்கு பிலாத்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கே ஆள் இருக்கிறாங்களப்பா, அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, பாதுகாப்பு பண்ணிக்கோங்கன்றப்ப இப்போ இவங்க வெள்ளிக்கிழமை பேசிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? வெள்ளிக்கிழமையே போய் காவல் போட்டாங்க. ஆனால் இவங்க போட்டது வெள்ளிக்கிழமை, ஜீசஸ் வந்தது சனிக்கிழமை. இப்போ என்ன கேள்வினா, இந்த முத்திரை போடுறப்ப எத்தனை பேர் போய் முத்திரை போட்டு பாதுகாத்தாங்க? வசனத்தின்படி பார்க்குறப்ப 2 காவலாளிகள். இப்போ ஏன்னா இந்த கல்லறை முத்திரை போட்டு காவலாளிகளை போட்டாங்க, யாரும் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த காவலாளிங்க வெள்ளிக்கிழமை போய் நிற்கிறப்ப சனிக்கிழமை 3 மணிக்கு என்ன நடந்திருக்கும்? சனிக்கிழமை 3 மணிக்கு என்ன நடந்திருக்குன்னா, வசனம் எப்படி சொல்றா, பூமி அதிரத்தக்க ஒரு தூதன் என்ன பண்றாருங்க, வந்து அந்த கல்லை எடுத்து போறப்ப இவங்க 2 பேர் பார்த்தோன்னு என்ன இருக்கும்? ரைட்டு அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, செத்தவர்களை போல
திடுக்கிட்டு விழுந்தாங்கன்னா மரண பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களாம் அவங்க பார்த்ததே இல்லை. மரண பயம் வந்து கீழே விழுந்து செத்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னா சனிக்கிழமை நடந்திருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மகதலேனா மரியாள் உள்ளே போகிறாங்க இல்லைங்களா? அப்போ யார் வந்தா? தூதர்கள். அப்போ இன்னொரு தடவை என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும் இல்லைங்களா? இல்லை சனிக்கிழமை வந்துட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பாங்களா? அப்படி கிடையாது. சனிக்கிழமை வந்து ஜீசஸ் உயிர் தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த கல்லர் என்ன பண்ணிருச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. ஜீசஸ் போயிட்டாரு. மகதலேனா மரியாள் காலைல வரப்ப அவங்களுக்கு அறிவிக்கணும்ல. அந்த கல்லர்கிட்ட வந்து பார்த்தா என்ன ஆச்சுங்க? யாருமே இல்லை. கல்லர் திறந்துருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, சீஷருக்கும் மகதலேனா மரியாளுக்கும் இந்த கல்லறை முத்திரை போட்டது தெரியுமா? தெரியாது, வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பெரிய கல்லா இருக்குது, அது புரட்டி போட யாருனாச்சும் இருந்தா பரவாயில்லையேன்னு பேசிக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா இங்கே கல் தள்ளி இருக்குது. அப்போ இந்த முத்திரை போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, மகதலேனா மரியாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் சனிக்கிழமை யார் பார்த்தா? யார் கல்லறை காவல் பார்த்துருந்தா? அப்போ சனிக்கிழமை நடந்த நிகழ்வு யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும்? அப்போ யார் போய் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பா அவ்வளோ மக்களுக்கு அப்படின்னா? அப்போ யார் வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளக்கூடாதுன்னு நினச்சி எதிரியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணியிருக்குங்க? பரிசேயனுக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு சீசர்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சா இல்லை பரிசேயனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சான்னு கேட்டால், யார் ஒருத்தர் கிறிஸ்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முத அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பூமியில் யார் சபை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முத சுவிசேஷம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம சொல்லுவோம், நான் கிறிஸ்தவத்தை பயங்கரமாக ஏற்று நின்றேன், இப்போ நானே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன் சொல்கிறோம்? யார் ஒருவன் கிறிஸ்தவத்தை ஏற்று நிற்கிறானோ முதல்ல அவன் தான் என்ன பண்ணுவான்? மனம் திரும்பணும். அப்போ இவங்களுக்கு யாருன்னா பிரதான ஆசாரிய பரிசேயர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு தான் போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் யார் பார்த்தாங்கன்னா மகதலேனா மரியாள் விடிஞ்சு தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, எப்படி இவங்க பார்த்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை 3 மணிக்கு உயிர் தெழுந்தாரு சொன்னோம். இப்போ 6 மணி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செத்தவனை போல இருந்திருக்கலாம். ஆனால் தூதர்கள் போன பின்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எந்திரிச்சு நைட்டாக போய் சொல்லியிருக்கணும். அதனால தான் இவங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? பணத்தை கொடுத்து அவர்கள் சீஷர்கள் வந்து அவரோட பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது நடந்ததான் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்குறப்ப கலரில் எதுவுமே இல்லை, வெறுமையாக இருந்துச்சு மகதலேனா மரியாள் பார்க்குறப்ப. இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 ஆயத்த நாள் அந்த இடத்துல நடந்திருக்குது. 2 ஆயத்த நாள், 2 ஓய்வு நாள் நடந்திருக்குது. எந்தெந்த ஆயத்த நாள், எந்தெந்த ஓய்வு நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணிட்டு, லூக்கா 23:56 வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. இப்ப பார்க்குறப்ப இந்த வசனம் பார்க்குறப்ப லூக்கால என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வசனம் அதையும் வாசிச்சலாம் கையோட. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போய் ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். 56 அதானுங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. எந்த நாள் அடக்கம் பண்ணாங்கன்னா 14 அடக்கம் பண்ணாங்க, நம்ம படிச்சிட்டோம். 15 பண்டிகை வந்துருச்சுன்னு படிச்சிட்டோம். ஆனா வாரத்தின் முதலாம் நாள் போனாங்க அப்படின்னா, வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப சனிக்கிழமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? சனிக்கிழமை தானே ஓய்ந்திருந்தாங்க. அப்ப என்னன்னா, பஸ்கா பண்டிகையும் வந்துருச்சு, ஓய்வு நாளும். அப்ப ரெண்டுமே இங்க இருக்கிறனால தான் மிஸ்டேக். எல்லாரும் குழம்பிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, ரெண்டுமே இருக்குது. அப்ப என்னைக்கு சனிக்கிழமைன்னு பாக்குறப்ப 17 தான் சனிக்கிழமை, 14 இது கர்த்தருடைய பஸ்கா, 15 பண்டிகை. ஓகேங்களா? பண்டிகை கொண்டாடிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணிட்டு பண்டிகை கொண்டாடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 17 என்ன ஆயிடுச்சு? சனிக்கிழமையா இருக்கிறனால இங்கேயும் ஓய்வு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு ஆயத்த நாள் இது 16 வெள்ளிக்கிழமை. அப்ப இதுக்கு ஆயத்த நாள் இது புதன்கிழமை. புரியுதுங்களா? இப்ப 2 ஆயத்த நாள், இதுவும் ஆயத்த நாள் ஆயிடுச்சு, இதுவும் ஆயத்த நாள் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆயத்த நாள்ல போய் தான் கந்த வர்க்கங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை போய் தான் கந்த வர்க்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சனிக்கிழமை என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்ந்திருந்தாங்க. இப்ப சனிக்கிழமை தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அதனாலதான் இவங்களால பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டாங்க. இப்ப புரியுதுங்களா?
கந்தவர்கள்லாம் வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறப்ப தான் ஜீசஸை காணும். இப்போ பார்க்குறப்ப இந்த இடத்துல பார்க்குறப்ப 2 என்ன நாள் வருதுங்க? 2 ஆயத்த நாள், 2 ஓய்வு நாள். இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நெக்ஸ்ட் பைபிள் படிக்கிறப்ப நம்மளுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பார்க்குறப்ப இப்போ 2 நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம தூதர் பற்றி சொன்னோம் இல்லைங்களா? சனிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வசனம் வச்சுக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அதுல 3 படிங்க. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. ஆமா, இப்படி இருக்கிறப்ப தான் காவலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, அதுல வாசிங்க தொடர்ச்சா. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். இந்த சம்பவம் நடந்தது சனிக்கிழமை. இந்த சம்பவம் ஏன்னா 2 சம்பவமும் தூதர்கள் வராங்க. இந்த சம்பவம் வந்து சனிக்கிழமை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மகதலேனா மரியாள் என்ன பண்றாங்க? இப்போ அதே தொடர்ச்சா வாசிங்க. அதுல 28 12. இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியினால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. ஆமா, இந்த சம்பவம் தாங்க அது. அப்போ போய் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காவலாளி பண்ணிட்டாங்க. இப்போ மகதலேனா மரியாள் வரப்போ மறுபடியும் யார் வராங்கன்னா, வசனங்களை வாசிச்சிடலாம். லூக்கா 24:2 வாசிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அப்படி தொடர்ச்சி வாசிங்க. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இது வந்து 2வது தடவை யார்கிட்ட சொல்றாங்க? தூதர்கள் மரியாள்கிட்ட. ஃபர்ஸ்ட் தடவை வரப்ப சனிக்கிழமை நடந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டோம். அது காவலாளிக்கு பயந்து போய் இதாயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரப்ப கல்லறை திறந்து இருக்குது. உள்ளே போய் பார்க்குறப்ப ஜீசஸ் காணும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்த காணும்னு கேட்குறப்ப தூதர்கள் வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறப்ப 2 தூதர்னு போட்டிருக்காது. தூதன் வந்தான், கல்லறை புரட்டி போட்டான், அவன் வஸ்திரம் மின்னல் போல இருந்துச்சு அப்படின்னும். ஆனால் இங்கே நீங்கள் படிக்கிறப்ப தான் 2 தூதர்கள்னு வசனம் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்தது ஒருத்தர் பற்றி தான் பேசியிருப்பாரு, 2வது பார்க்குறப்ப 2 பேர். அப்போ இந்த இடத்துல 2 நிகழ்வு இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி தான், இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் பூமியில் இருக்கணும்னா 3 நாள். ஆடாய் எத்தனை நாள் செலெக்ஷனில் இருக்கணும்? 4 நாள். அப்போ 3 7 நாள். ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15, 18 2 வசனங்கள் வாசிங்க. ஆமா, 15, 18. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். இதுல வசனம் கன்ஃபார்மா நம்மளுக்கு கொடுத்துருக்குது. எத்தனை? 14ஆம் தேதி சாயங்காலம். 14ஆம் தேதி சாயங்காலம். ஓகே, அடுத்து 21ஆம் தேதி சாயங்காலம். ஓகேங்களா? இப்போ இது எத்தனை நாள் ஆச்சுங்க? 7 நாள். இப்போ இந்த 7 நாள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு என்ன பண்ணாருங்க? அடிக்கப்பட்டாரு. அதே மாதிரி பார்க்குறப்ப இது 7 நாள். இயேசு கிறிஸ்து 4, 3 நாள் உள்ள இருந்தாரு. 4 மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுங்க? 7. அதே சாயங்காலம் சனிக்கிழமை என்ன ஆச்சுங்க? உயிர் தெழுந்துட்டாரு. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா கொடுக்கப்பட்ட நிழல் யாருக்காகனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக. இப்போ கிளியரா புரியுதுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்?
இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இவ்வளோ வசனங்களை ஆதாரமாக வச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் படிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வசனங்கள் வந்து நம்மளுக்கு பொய் சொல்லாது. நீங்கள் டிரான்ஸ்லேட், ஏன்னா நம்ம தமிழில் பார்க்குறப்போ கொஞ்சம் மொழிபெயர்ப்பு தான் மிஸ்டேக்காக தவிர வசனங்கள்லாம் கிளியராக இருக்குது. அதனால தான் யாத்திராம புஸ்தகம் நம்மளுக்கு சாட்சியாகவே இருக்குது. இயேசு கிறிஸ்து சனிக்கிழமை 3 மணிக்கு தான் உயிர் தெழுந்தார். நீங்கள் டைம் கணக்கு போட்டாலுமே 72 மணி நேரம் அந்த 3 மணிக்கு தான் வரும். நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் அப்படி தான் வரும். வாரத்தின் முதலாம் நாள் போகிறப்ப தான் மகதலேனாள் மரியாதை போகிறப்ப இல்லை. ஏன்னு கேட்குறப்ப எம்மாவூருக்கு போகிறாங்களா 2 சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தோன்றாரா? வசனம் என்ன அந்த இடத்துல வருங்க? அந்த வசனங்களை வாசிங்க. அது எத்தனாவது வசனம்? 2 சீஷர்கள் வந்து எம்மாவூருக்கு போகிறாங்க இல்லைங்களா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அது அப்படியே எடுங்க. யோவான் 20:9 வாசிங்க. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு வசனம் வரும் சிஸ்டர். வாரத்தின் முதலாம் நாள் பார்த்தீங்கன்னா வாரத்தின் அன்றைய தினம் சாயங்காலம் போது, ஆமாம், இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்களா 2 சீஷரு. அந்த வசனம் எப்படின்னா, அன்றைய தினமே மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகி அன்றைய சாயங்காலமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தரிசனம் ஆகிறாருன்னு வசனம் இருக்கும். அப்போ வசனம் நம்ம படிக்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்து மகதலேனா மரியாளை முதல்ல பார்த்துட்டு 2வது சீஷரை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி கிடையாது. மகதலேனா மரியாள் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சனிக்கிழமை 3 மணிக்கு. இப்போ இந்த வசனங்கள் படி பார்க்குறப்ப நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு சனிக்கிழமை 3 மணிக்கு உயிர் தெழுந்திருப்பார். அதுக்கு ஆதாரம் தான் இதை பார்த்தோம். அதே மாதிரி டேட்டும் நம்ம பார்த்துட்டோம். சனிக்கிழமை தான் 10ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி. இந்த சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வராரு, ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் நம்மளுக்கு ராபோஜனம் அப்பம் பிக்குதல் கொடுக்குறாரு. புதன்கிழமை சாயங்காலம் அடிக்கப்படுறாரு. வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை உயிர் தெழுந்துட்டார். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்மாக பார்த்துருக்குறோம். இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் வசனங்களை பார்த்து நம்ம செக் பண்ணிப்போம். பொறுமையோடு கேட்ட யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.